100 நாள் வேலை திட்டத்தை கொடுக்காமல் நிச்சயமாக சட்டப்பேரவை தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வரமாட்டோம் என தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை பகுதிகளை சார்ந்த நத்தம்பண்ணை, பாலன் நகர், கவிநாடு மேற்கு, அகரப்பட்டி, ஆட்டாங்குடி, மேட்டுப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு ஆதரவாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுக்கோட்டை மாநகராட்சியோடு 12 ஊராட்சிகள் இணைக்கப்பட்டதால் 100 நாள் வேலை திட்டத்திற்கு எந்தவித பாதகமும் இல்லை எனவும் அமைச்சர் ரகுபதி கூறினார். வெறும் வாக்குறுதி அளித்துவிட்டு சென்றால் இன்னும் 2 ஆண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு எப்படி வாக்கு கேட்டு வர முடியும் என கூறிய அவர், மக்களின் தேவையை திமுக அரசு நிறைவேற்றும் என்றார். நம்ம மகளிர் உரிமை தொகை, அதே போல மகளிருக்கான இலவச கட்டண பேருந்து, காலை உணவு திட்டம், இப்படி அடிக்கடி போன 1000 ரூபாய் மகளிர் சகோதரிகளுக்கு கல்லூரிக்கு உதவி பணம், இப்ப அது ஆண்களுக்கு விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் நம்ம யாரையும் பார்த்து காப்பி அடிக்காத திட்டங்கள், யாருக்கு எந்த ஸ்டிக்கர் ஒட்டாத திட்டங்கள், இவையெல்லாம் நம்முடைய ஒரிஜினல் திட்டங்கள். இவை நம்ம பார்த்துத்தான் மற்ற மாநிலங்கள் இவற்றை பின்பற்ற வேண்டுமே தவிர நம்முடைய அறிக்கையை பார்த்து பின்பற்ற வேண்டும். இது பின்பற்றினா நல்லது, நாங்க அதை குறையா சொல்லல. ஆனால் மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் என்று சொல்கிறீர்களே, நாங்கள் எங்கள் சொந்த திட்டங்களைத்தான் மக்களுக்கு கொண்டு செல்கிறோமே தவிர ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கு நாங்கள் உரிமையும் கொண்டாடவில்லை, ஸ்டிக்கரும் ஒட்டவில்லை. எனவே மக்களுக்கான ஆட்சி நடக்க வேண்டும், மக்களுடைய குறைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காக இந்த தொகுதியிலே பெருவாரியான வாக்குகள் துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள் தர வேண்டும்.